தபரானியுடைய ஒரு ஆச்சரியமான ரிவாயத் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஒமன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் லிஇஸ்ஸிஹா, எந்த ஒரு மனிதர் ஒரு பெண்ணை அவளுடைய கண்ணியத்துக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறாரோ, லம் யஸிதுல்லாஹு இல்லா ذுல்லா, அவருக்கு இழிவை தவிர எந்த ஒன்றும் அதிகரிக்காது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய கண்ணியத்தை எதிர்பார்த்து திருமணம் முடித்தார், அவருடைய வாழ்க்கையிலே அதிகம் இழிவு தான் ஏற்படும். இதே போல ஒமன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் லிமாலிஹா, யார் ஒருவர் ஒரு பெண்ணுடைய பணத்தை எதிர்பார்த்து திருமணம் முடிக்கிறாரோ, லம் யஸிதுல்லாஹு இல்லா ஃபக்ரன், அவருடைய வாழ்க்கையில் வறுமை தான் அதிகரிக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒமன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் லிஹஸபிஹா, ஒரு பெண்ணுடைய ஸ்டேட்டஸ், அந்த பெண்ணுடைய குடும்ப கௌரவத்தை எதிர்பார்த்து யார் திருமணம் முடிக்கிறாரோ, லம் யஸிதுல்லாஹு இல்லா தனாஆ, அவருடைய வாழ்க்கையில் கேவலத்தை தவிர வேறொன்றும் அதிகரிக்காது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒமன் தஸவ்வஜ இம்ரஅத்தன், யாரு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார், நோக்கம் என்ன? தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும், தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய உறவு முறையுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற சிறந்த நோக்கங்களுக்காக வேண்டி யாரு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹா வ பாரக்கல்லாஹு லஹா ஃபீஹி, இந்த பெண்ணுடைய விடயத்திலே அந்த கணவனுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அந்த கணவனுடைய விடயத்திலே இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று இந்த ஜோடுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே,